தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு ரேஷன் கார்டுகள் மூலம் இலவச மற்றும் மலிவு விலையில் ரேஷன் பொருட்களை வழங்கி வருகிறது. ரேஷன் கார்டு ஒரு சிறப்பான அடையாள ஆவணமாகவும் செயல்படுகிறது. இருப்பினும் சலுகைகளை பெற கார்டுகளில் KYC செய்வதை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. போலி ரேஷன் கார்டுகள் மற்றும் மோசடிகளை தடுக்க ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் KYC செய்ய அரசாங்கம் கட்டாயப்படுத்தியிருந்தது. முதல் கோவிட் அலையின் போது 2020இல் பல குடியிருப்பாளர்கள் KYC செய்திருந்தாலும் மீண்டும் அவர்கள் விவரங்களை புதுப்பிப்பது கட்டாயமாகும். இருப்பினும் பயனாளிகளுக்கு வசதியாக இந்த செயல்முறையை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறைகளில் செய்ய முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பயனாளிகள் KYC செயல்முறையை முடிக்க தங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது CSC மையத்தை பார்வையிட வேண்டும். பயனாளிகள் தொடர்புடைய ஆவணங்களை அவர்களுடன் எடுத்து சென்றால் செயல்முறை 1 மணி நேரத்திற்குள் நிறைவடையும். எதிர்காலத்தில் எந்த சிரமங்களையும் தவிர்க்க KYC செயல்முறையை முடிக்குமாறு அரசாங்கம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. KYC செயல்முறையை முடிக்காதவர்களுக்கு ரேஷன் சிக்கல் ஏற்படலாம். ஆன்லைன் செயல்பாட்டில் யாராவது சிக்கலை எதிர்கொண்டால் அவர்கள் செயல்முறையை முடிக்க பாரம்பரிய ஆஃப்லைன் முறையை தேர்வு செய்யலாம் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.